நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காளி அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. கைது பழமையான திமுகவோட அடக்குமுறை, ஒரு அராஜகம், ஒரு அட்டூழியம், ஒரு பழிவாங்கல் போக்கு. அவர் ஏன் கைது செய்யப்பட்டார்னா வெறுமனே இந்த பதிவுக்காக மட்டும் கைது செய்யப்படல. இந்த 2 ஆண்டு திமுக ஆட்சி எடுத்துக்கோமே, திமுக அரசால எண்ணற்ற பேர் கைது செய்யலாம். அதே சமயத்துல திமுக காரங்க யாருமே ஆபாசம் பேசல, வக்கிரத்தை உமிழ்ற வகையில பேசலையா? கர்நாடகாவில் ஐயா ஸ்டாலினுக்கு உண்மையிலேயே பாட கட்டினா, தவசம் நடத்தினா, அப்ப திமுக காரங்களுக்கு, திமுக தலைமைக்கு, திமுகவோட 2ஆம் கட்ட நிர்வாகிகளுக்கு, திமுகவோட இணை அணிக்கு கோபம் வரல, ரோசம் வரல. அன்னைக்கு கண்டிச்சது நாம் தமிழர். இதே சித்தாராமையாவுக்கும் சிவகுமாருக்கும் வாக்கட்டதை ஐயா ஸ்டாலின். ஆனா அந்த ஆட்சியில அங்க பாட கட்டினப்ப அந்த அரசு கண்டிக்கவும் இல்லை, நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. நாம கண்டிச்சு நாம் தமிழர் கட்சி கண்டிச்சு. இது மக்களாட்சி. ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் அந்த பதவியை, அந்த அதிகாரத்தை கொடுத்தது மக்கள். அவர் மக்களுக்கான முதன்மையான ஒரு சேவகராக இருக்கணும். நான் ஒரு முதலாளி. முதலமைச்சர் எந்த இடத்துலயுமே நான் ஒரு பண்ணையார் எனக்கு கட்டுப்பட்டு சொன்னது இல்லை. நேற்று தானே இவங்க பண்றாங்க. அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பண்ணையாத்தான் தான் சொல்லப்படுறாங்க. அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலுமே இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி குற்றம் சொல்றாங்க. இப்ப நீங்க கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்து வச்சப்ப அதுவும் தேவையற்றதுன்னு சொல்றாங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கான தேவை, போக்குவரத்து நெரிசல் கடுமையா இருக்கு. கோயம்பேட்டில இருந்து பெருங்குளத்தூர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்த பிறகு போக்குவரத்து நெரிசல் இருக்காது. இன்னைக்குதான் மக்கள் ரொம்ப கஷ்டப்படும். அரசு ஒரு முட்டாள்தனமான முடிவெடுக்குது. நகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு இடும்பாவனம் கார்த்திக் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காளி அவர்கள் இன்னைக்கு அதிரடியாக காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த கைது நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? கைது வழமையான திமுகவோட அடக்குமுறை, ஒரு அராஜகம், ஒரு அட்டூழியம், ஒரு பழிவாங்கல் போக்கு. அவர் ஏன் கைது செய்யப்பட்டார்னா வெறுமனே இந்த பதிவுக்காக மட்டும் கைது செய்யப்படல. ஆர்எஸ் பாலியோட மகன் அவர் பத்திரிகையாளர் ஷபீர் அகமதுக்கு ஒரு வெளிப்படையான ஒரு அச்சுறுத்தலையும் மிரட்டலையும் விடுத்திருந்தார். எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த ஒளிநாடாவை எடுத்து பகிர்ந்தது அவர் தான். அப்போ இவர் மூலமாக தான் கொண்டு போய் சேர்க்கப்படுது. அப்போதே அவரை குறிவிச்சிட்டாங்க, அவர் கைது பண்ணணும் அப்படின்னு. இந்த பதிவு போட்டோன்னே இதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு உடனே கைது பண்ணுறாங்க. ஒருவேளை இது அவதூறு அப்படின்னு அரசு கெடுதுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணிருக்கலாம், அண்ணாமலை பேசுவார், அவதூறு வழக்குன்னு சொல்லிட்டு அவர் கைது பண்ணி உள்ளே போடல. மாறா நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, மானநஷ்ட வழக்கு அப்படின்னு சிவில் கேஸாக நகர்த்துறாங்க. அதே போல் நீங்கள் சிவில் கேஸாக நகர்த்திருக்கலாம், நோட்டீஸ் அனுப்பியிருக்கலாம், நீங்கள் வழக்கு போட்டுக்கலாம். கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியாக நடராத்தில் தூக்கி புலல் சிறைக்கு அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சரை பற்றி தவறாக ஒரு விஷயத்தை போடுறாரு, சித்தரிக்கிறார். முதலமைச்சருக்கு என்ன இருக்கோ அதே போல் எல்லா மனிதர்களுக்கும் மாண்பு இருக்கு, தன்மானமும் இருக்கு. மற்றவங்க இழிவுபடுத்துறது போல திமுக காரங்க அவ்வளவு அவதூறாக பேசுகிறாங்க. அப்போ இதுக்கு நீங்கள் கைது பண்ணுவீங்கன்னா அரசு ஊழியராக, அரசு மருத்துவராக இருந்து கொண்டு அந்த லட்சுமிகாந்த் ஆர்எஸ் பாலியோட மகன் ஒரு வெளிப்படையான நடமாடு உரிமைக்கு அச்சுறுத்தலையும் மிரட்டலையும் விடுத்தப்ப அவர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை, கட்சி சார்ந்த நடவடிக்கை, சட்டப்பூர்வ நடவடிக்கை இதை எடுத்துக்கணும். ஏன் அந்த பாரபட்சமான போக்கு? இதே போல நாம் தமிழர் கட்சி குறித்து, நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் குறித்து, அண்ணன் சீமானவர்கள் குறித்து, குடும்பத்தார் குறித்து அவ்வளவு அவதூறாக, அவ்வளவு கேவலமாக, ஆபாசமாக, வக்கிரமான எத்தனையோ பதிவு போடப்படுது. நாங்கள் சைவ கிளம்பிட்ட போனா புகார் கொடுத்தா அதை வழக்காக எடுக்கிறது இல்லை, யாரையும் கைது பண்றது இல்லை. இப்போ இந்த 2 ஆண்டு திமுக ஆட்சி எடுத்துக்கோமே, திமுக அரசால எண்ணற்ற பேர் கைது செய்யப்படுறாங்க. அதே சமயத்துல திமுக காரங்க யாருமே ஆபாசம் பேசலையா, வன்முறையா பேசலையா, இல்ல வக்கிரத்தை உமிழ்ற வகையில பேசலையா? அவங்க ஏன் யாருமே கைது செய்ய முடியல? காரணம் என்னன்னா, இது ஒரு அச்சுறுத்துற ஒரு போக்கு. இது ஒரு படம் படத்துல ஐயா ஸ்டாலின் இடத்துல ஒரு படம் நடிச்ச ஒரு படத்தோட காட்சி, அந்த காட்சி எடுத்து போட்டு அவரு பின்னூட்டத்தை போடுறாரு. அது காரசாரமா இருக்குது, அவ்வளவுதான். கர்நாடகாவில் ஐயா ஸ்டாலினுக்கு உண்மையிலேயே பாட கட்டினா, தவசம் நடத்தினா, அப்ப திமுக காரங்களுக்கு, திமுக தலைமைக்கு, திமுகவோட 2ஆம் கட்ட நிர்வாகிகளுக்கு, திமுகவோட இணை அணிக்கு கோபம் வரல, ரோசம் வரல. அன்னைக்கு கண்டிச்சது நாம் தமிழர் கட்சி. இதே சித்தாராமையாவுக்கும் சிவகுமாருக்கும் வாக்கட்டதை ஐயா ஸ்டாலின். ஆனா அந்த ஆட்சியில அங்க பாட கட்டினப்ப அந்த அரசு கண்டிக்கவும் இல்லை, நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. நாம கண்டிச்சோம், நாம் தமிழர் கட்சி கண்டிச்சு. ஆனா இது எப்படி சொல்றது, ஒரு ஆட்சி கொடுமையா இருக்கு, மோசமா இருக்கு அப்படின்னா மக்களுக்கு ஒரு கோபம் வரும், ஒரு எதிர்வினை வரும், ஒரு அறச்சீற்றம் வரும். நாசமா போன்னு சாபம் விடுவான், மண்ணை வாரி இறப்பான், தூற்றுவான். அது போலதான் இது. அப்ப இது தவறா இருக்கு அப்படின்னா நீங்க சிவில் கேஸா போட்டுக்கலாம், வழக்க போட்டுக்கலாம். நாங்க வழக்க நீதிமன்றத்தில் எதிர்கொள்வோம். உடனடியா ஏன் சிறைப்படுத்தணும்? அப்படி சிறைப்படுத்தணும், இவரை தூக்கி உள்ள போடணும்னா 1000 மடங்கு, இதை விட 1,00,000 மடங்கு குற்றம் செஞ்ச மடங்கு நீங்க வெளில வச்சிருக்கீங்க. உங்க கண் முன்னே தெரிஞ்சு. அதிமுகவோட ஆட்சி காலத்தில் நடந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நாங்க வந்தோம்னா நடவடிக்கை எடுப்போம். நீங்க அருணாச்சல ஆணையத்தோட அறிக்கையுமே உறுதிப்படுத்துது. அவங்க நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவங்க தான். 15க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லுது. யாரையும் கைது பண்ணல. சுடலை கண்ணுங்கிற ஒருத்தன் தான் வாகனத்து மேலே ஏறின்னு மக்களை குறிப்பாக சுட்டுக் கொள்றான். அவன் வெளில தான் விளைவிட்டு இருக்கான், கைது செய்யப்படல. அம்பாசமுத்திரத்தில் ஒரு பல்வீர் சிங்னு ஒரு காவல்துறை அதிகாரி விசாரணை சிறைவாசிகள் எல்லாம் துன்புறுத்தி
ஒரு சைக்கோ மனநிலை கொண்ட ஆள் போல துன்புறுத்தி பல்ல பிடுங்குறாங்க. இருக்கிற வழியில கொடுமையான வழி பல்வழி தான். ஏன்னா மண்டை கூட்டுக்குள்ள இருக்குது. அதனால ஒரு பெண்ணுக்கு பிரசவ வலி உச்சபட்சமான வழினா ஒரு ஆணுக்கு பல்வழி தான். பல்வழி ஏற்படுறப்ப உயிரை கூட போக வாய்ப்பு உண்டு, அவ்வளவு வலி ஏற்படுங்கிறாங்க. அப்படி மரப்பூசி போட்டாலுமே கஷ்டமா இருக்குங்கிற அந்த சூழல்ல சும்மா இருக்கிறப்ப இயல்பா பல்ல குரான் வச்சு பிடுங்கினா எவ்வளவு வலிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனித வதையை அரங்கேற்றியவன் வந்து பல்வீசிங்கிற ஒரு அதிகாரி. அவன் இதுவரைக்கும் கைது செய்யப்படுது. வேங்கவேல வந்து ஓராண்டாச்சு மனித கழிவு வந்து குடிநீர் தொட்டில கலந்து இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படல. அதுல வழக்குல எந்த முன்னகரும் இல்லை. கொடநாட்டுல 5 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. அதிமுக ஆட்சி காலத்துல நடக்குது. நாங்க வந்தோம்னா சும்மா விட மாட்டோம். நாங்க வந்த பிறகு ஒன்றும் செய்யலையே. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி பழனிசாமி எந்த ஊழல் ஆட்சியாளர்களை சும்மா விட மாட்டோம். நாங்க தண்டிப்போம், சிறப்பு நீதிமன்றம் அமைப்போம், கைது செய்வோம், சிறைப்படுத்துவோம், கழுதிக்கிற நிலை தள்ளுவோம். யாருமே கைது பண்ணலையே. கடந்த காலங்கள் எல்லாம் பார்த்தோம்னா சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியா வந்து ஸ்டாலின் அவர்களையும் திமுக அரசு மீதும் கடுமையா விமர்சனம் பண்றாரு பத்திரிகையாளர் சந்திப்புல. எங்களை தொட்டுப்பார் அப்படி, எங்களை கை வச்சுப்பார் அப்படின்னு. இப்ப அந்த கைது நடவடிக்கை வந்து இப்ப அவதூறு பரப்புற மேல அவங்க தொடங்கியிருக்காங்களா திமுக அரசு? எப்படின்னு சொல்றாங்க இல்ல, அதாவது கடந்த விமர்சனங்களும் போது என்னைய தொட்டுப்பார் அப்படின்லாம் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இல்ல இப்பயுமே வந்து நாம சமரசம் பண்ணி எந்த அளவுக்கு இறங்கி அடிச்சோமோ அதே போல இறங்கிதான் அடிச்சிருக்கணும். நாம அதனால திமுகவோட மிதவாத போக்கு கையாளுறோம், இல்ல திமுக சிறப்பான நிர்வாகத்தை கொடுக்குது, திமுக உரசல கூட அப்படின்னு சொல்லியே எவ்வளவு பேச முடியுமோ, எவ்வளவு விமர்சிக்க முடியுமோ, இந்த அரசோட முகத்திரை எவ்வளவு கிழிக்க முடியுமோ கிழிச்சவங்க விட்டுதானே இருக்கும். அவங்க இந்த காளிங்கிற ஒரு தம்பியை கை செஞ்சுட்டதால அதே போல பயந்துக்கிட்டு எல்லாரும் அப்படியே சுணங்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. காளியே வந்து இந்த கைதுக்கு பிறகு சுணங்கப்படுறது இல்லை. சாதாரண காளி அப்படிங்கிறது யாரும் தெரியாம இருந்துச்சு. இப்போ இந்த கைது மூலமா ஒரு அடையாளத்தை வந்து அரசே கொடுக்குது. அவர் வர்றப்ப இன்னும் உச்சமா எழுதுவாரு, அவரோட பதிவுகள் கவனிக்கப்படும். பிரதீப்புங்கிற தம்பி வாய்ஸ் ஆஃப் சவுக்குன்னு ஒரு பக்கத்தை வச்சிருக்காரு, ஒரு கணக்கு வச்சிருக்காரு. அவர் பேர் கூட தெரியாது, அந்த தம்பிக்கு பேர் கூட தெரியாது. அவர் கைது செஞ்சு உள்ள போடுறாங்க. உள்ள போட்ட பிறகு அவர் வாய்ஸ் ஆஃப் சவுக்கோட அட்மினா இருந்தவர், அட்மின் நிர்வாகிங்கிற அந்த பக்கத்துக்கு இருந்தவர், கணக்குக்கு இருந்தவர். இன்னைக்கு பிரதீப்புங்கிற பேரை போட்டுருக்காரு. ஒரு அடையாளமா ஒரு முகம் வெளிச்சம் கிடைக்குது, இவரா அந்த வழக்கில் உள்ள போனார்ல அது அப்படின்னு. அதே போல இந்த அடக்குமுறைங்கிறது நமக்கு வந்து இன்னும் ஒரு உத்வேகத்தையும் ஒரு வெறியையும் ஒரு கோபத்தையும் கொடுக்குது. இன்னும் வீரியமா கழிச்சு தொங்கோடணும் அப்படின்னு நமக்கு தோண வைக்குது. மற்றபடி இதில் நமக்கு ஒன்றும் பின்னடைவெல்லாம் இல்லை. இப்போ காளியோட கைது வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பின்னடைவா பார்க்கல, இன்னும் மேற்கொண்டு முதலமைச்சர் மீண்டும் நாங்கள் விமர்சிப்போம்னு சொல்றீங்களா? முதலமைச்சர் வந்து என்ன சொல்றது, மன்னராட்சியே வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டது. மன்னராட்சி காலத்துல தான் வள்ளுவம் பாடுறான், இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பாறையெல்லாம் கெடுங்கிறான். அது கருணாநிதி எழுதிய பொருள் விளக்கம். ஒரு ஆட்சியோட குறைகளை, குற்றங்களை, பிழைகளை சுட்டி காட்டணும், இல்லைன்னா அந்த ஆட்சி வீழ்ந்து. மன்னன் வந்து மக்கள்கிட்ட செல்வாக்கு நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா மன்னனை வந்து மக்கள் தேர்வு பண்ண போறது கிடையாது. அந்த மன்னன் மக்களை போய் பார்க்கல, மக்களை கேட்கல, மக்களுக்கு எதுவுமே பண்ணலாம் கூட மன்னன் தான். அவரை யாரும் திரும்ப பெற முடியாது. அவன் எவ்வளவு கொடுமையான ஆட்சி கொடுத்தாலும் அவருக்கு பிறகு மகன் தான், பேரன் தான். அப்படி மன்னன் வந்து செல்வாக்கு நிரூபிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. யாரை வேணாலும் தண்டிக்கலாம், யாரை வேணாலும் நாடு கடத்தலாம், யாரை வேணாலும் கொள்ளலாம், என்ன வேணாலும் செய்யலாம். எல்லாம் மன்னனோட சொத்து தான். அந்த மன்னராட்சியில கூட விமர்சனங்கள் வைக்கப்படணும்னு சொல்றான் வள்ளுவன். இது மக்களாட்சி. ஸ்டாலினுக்கு முதலமைச்சருங்கிற அந்த பதவியை, அந்த அதிகாரத்தை கொடுத்தது மக்கள். அவர் மக்களுக்கான முதன்மையான ஒரு சேவகராக இருக்கணும். ஆனா முதலாளி, நான் ஒரு முதலாளி, நான் தான் வந்து ஒரு மேல இருக்கக்கூடிய ஒரு பண்ணையாரு அவங்க நினைப்பு வந்தா அது அவருக்கு தான் பின்விளைவு ஏற்படுத்தும். முதலமைச்சர் எந்த இடத்துலயுமே நான் ஒரு பண்ணையார் எனக்கு கட்டுப்பட்டு சொன்னது இல்லையா? பண்ணையாத்திரம் தானே, பண்ணையாத்திரம் தானே இவங்க பண்றாங்க. அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பண்ணையாத்திரம் தான் செயல்படுறாங்க. ஆளும் அரசும் அவர் தான் செயல்படுது. விவசாயிகள் போராடுறாங்க. நீங்க தேர்தலுக்கு முன்பாக வந்து பச்சை துண்டை போட்டுக்கிட்டு போய் விவசாய நிலங்களில் போய் படவெடிப்பு நடத்துனீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஸ்டாலின் கேட்டாங்க. ஆனா உங்க ஆட்சியில போராடுறதுக்காக விவசாயிகள் மீது இருந்து குண்டர் சட்டத்தை பார்த்துருக்கீங்க, விவசாயிகளை கைது பண்றீங்க. இந்த பக்கம் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி மண்ணின் மக்கள் போராடுறாங்க, அவங்க மீது அடக்குமுறை செலுத்தப்படுது. கிருஷ்ணகிரியில் அங்கே சிப்காட் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே போராடுறாங்க, அங்கே அடக்குமுறை செலுத்தப்படுது. இங்க ஆசிய பெருமக்கள் போராடுறாங்க, ஆசிய பெருமக்களை காவல்துறையை விட்டு நீங்க நெருக்கடி தர்றீங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்க, அவங்க போராட்டத்துக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க, அவங்களுக்கு வந்து நெருக்கடி தர்றீங்க. அப்ப இது எல்லாமே அர்த்தம் ஒரு ஆதிக்க மனநிலை தானே. இந்த ஆதிக்க மண்டலம் தானே பண்ண வடிவம். போக்குவரத்து தொழிலாளருடைய போராட்டம், அவருக்கான நிலுவைத் தொகை செலுத்த வேண்டியது கடந்த ஆட்சி காலத்துல இருந்து இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சி வந்து திமுகவினர் மட்டுமே குற்றம் சாட்டி ரெண்டு விஷயம் என்னன்னா, கடந்த ஆட்சி காலத்துல 2017-18 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் இதே போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்திய போது அந்த போராட்டத்தை நம்ம ஆதரிச்சோம். அவங்க பக்கம் கூடிய நியாயத்தை பேசணும். ஒரு உழைப்பாளி வந்து உழைச்சி முடிச்சு வேர்வை உலகத்துக்குள்ளாக அவனுக்கான கூலியை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் சொல்றாங்க. ஆனா வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஓய்வு பெற்றவங்க, அவங்க காலங்காலமாக உழைச்சி அந்த உழைச்சப்படுத்த ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு அரசு பிடிச்சம் செஞ்ச தொகையை ஓய்வூதியமா கொடுக்குறப்ப அந்த ஓய்வூதியம் கொடுக்கப்படாமல் இருக்குங்கிறத கண்டிச்சு அன்னைக்கும் பேசணும், அதிமுக ஆட்சி காலத்தையும் பேசணும்.
அதிமுகவோட ஆட்சி காலத்தை அன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் இதே போல பண்டிகை காலத்துல தான் போராடுறாங்க. அப்படி போராடினப்ப என் ஸ்டாலின் வந்து யாரு பக்கம் நின்னாங்கன்னா அரசு பக்கம் நிக்கல. அரசு பக்கம் நிக்காம போராடிய அந்த போக்குவரத்து தொழிலாளர் பக்கம் தான் நின்னாரு. அவங்க கோரிக்கையை வச்சு தான் பேசினார். 2017 நினைக்கிறேன். அன்னைக்கு பேசுனீங்க, இன்னைக்கு வந்து அவங்கள குற்றம் சாட்டுறீங்க, இந்த போராட்டத்துக்கு உள்நோக்கம் ஏற்படுறீங்க. சரி, அதிமுகவோட ஆட்சி காலம் அப்படின்னா அதிமுகவோட ஆட்சி காலம் 10 ஆண்டு காலம். அந்த 10 ஆண்டு காலத்துல அன்னைக்கு போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த எல்லாரும் ஊழல் செஞ்சாங்க அப்படின்னு திமுக சொல்லுமா? சொல்லுதா? அப்ப அந்த 10 ஆண்டு காலத்துல 4 ஆண்டு காலம் 2011 தொடங்கி 2015 வரைக்கும் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி இப்ப எங்க இருக்காரு? இல்ல அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நாம் தமிழர் கட்சி வந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி மேலதான் வர்றீங்க கடைசியில. செந்தில் பாலாஜி வந்து என்ன சொல்றது, அவர் எதுக்காக உள்ள இருக்காரு? போக்குவரத்து நிறுவனத்துல அரசு ஊழியராக அவங்க பணி வாங்குறதுக்கு, இந்த பணி வாய்ப்புக்கு காசை வாங்கிட்டு வேலையை போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லி முறையீடு பண்ணார். இதான வழக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் தான், அதுதான் போக்குவரத்துறை இந்த லட்சத்துக்கு காரணம். இங்க வந்து தனியார் பேருந்து இருக்குது, தனியார் பேருந்து அதே வழித்தடத்துல போகுது, அரசு பேருந்தும் போகுது. தனியார் பேருந்து ஏதாவது ஒரே ஒரு அரசு தனியார் பேருந்து ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து நஷ்டப்பட்டு போச்சு, அந்த 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 இந்த வீதியில போய் இந்த வழி வழியா போய் நஷ்டப்பட்டு போய் அவங்க வந்து மூடிட்டாங்க அப்படின்னு இருக்கா. ஒரே ஒரு வண்டி போனா 10 வண்டி ஆகுது, 10 வண்டி தான் 100 வண்டி ஆகுது. அவன் லாபம் பெருகி கொண்டே இருக்குது, லாபத்துல இயங்குறான். அப்படி வந்து அந்த ஒரு ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம் அப்படின்னா சில பணியாளர்கள் இருப்பாங்க, ஒரு நிர்வாகம் இருக்கும். அவன் வந்து அதே சாலையில அதே வந்து வழித்தடத்துல ஓட்டி அவன் லாபம் சம்பாதிச்சு பெரிய அளவில் கொண்டு போறான். ஆனா அரசு இவ்வளவு பெரிய நிர்வாக கட்டமைப்பு, போக்குவரத்துறைன்னு ஒரு அமைச்சகம் இருக்கு, IAS இருக்காங்க, பல அதிகாரிகள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கப்ப ஏன் நஷ்டப்பட்டு போகுது? அதாவது பொதுவா வந்து பேருந்து பயணிக்கிறப்ப பயணம் செய்யப்படுறப்ப அங்க வந்து யாருமே ஏறல, மக்கள் ஏறல அப்படின்னா நஷ்டப்பட்டு போச்சுன்னு சொல்லலாம். ஆனா மக்கள் நிரம்பி ஒடிக்கிறாங்களே, சீட்டு 48 சீட்டு நம்ம சொல்றாங்க, 48 சீட்டோ 50 சீட்டு சொல்றாங்க. அந்த சீட்ல உட்கார்ற மக்கள் இல்லாம நின்றுகிட்டு பயணிக்கிறாங்க. அப்படி பயணிக்கிறப்ப ஏன் நஷ்டப்பட்டு போறாங்க? அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலுமே இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து குற்றம் சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்து வச்சப்ப அதுவும் வந்து தேவையற்றதுன்னு சொல்றாங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கான தேவை இல்ல, போக்குவரத்து நெரிசல் கடுமையா இருக்கு. கோயம்பேட்டுல இருந்து பெருங்குளத்தூர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்த பிறகு போக்குவரத்து நெரிசல் இருக்காதா? இனிதான் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. கோயம்பேடு பேருந்து நிலையத்தை வேண்டாம், பேருந்து நிலையத்துல இருந்து அந்த பேருந்து நிலையத்துல இருந்து மாத்துங்க, அந்த நகர்ப்புறத்துல வேணாம புறப்பகுதியில புற நகர்ல கொண்ட வைங்க அப்படின்னு யாரும் கோரிக்கை வைக்கல. யாருமே கோரிக்கை வைக்கல. அரசு ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்குது. என்ன பண்ணுது? கிளாம்பாக்கம் அப்படின்னா எவ்வளவு கிலோமீட்டர்? மற்ற சென்னையில இருந்து இங்க இருந்து கணக்கு பண்றப்ப 32 கிலோமீட்டருங்கிறாங்க கோயம்பேட்டுல இருந்து. இப்ப என்னன்னா, இப்ப இங்க கோயம்பேடு இருக்கு அப்படின்னா நான் வடசவாகத்துலயும் கிளம்பி போறேன், 8 மணிக்கு பேருந்து அப்படின்னா நான் ஒரு அந்த போக்குவரத்து நெரிசல் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ஒரு 6:30 மணிக்கு கிளம்பினா கூட 8 மணிக்கு போய் ஏறி உட்காந்துட்டு பேர்ல ஏறி உட்காந்துட்டோம்னா முடிஞ்சிடா, நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம்னு நம்ம பாட்டு அப்படான்னு உட்காந்துடலாம். ஆனா இனிமே என்னன்னா, இனி நான் வந்து பயணம் தொடங்க போறது கோயம்பேட்டுல இல்ல, கிளாம்பாக்கத்துல. அப்ப அங்க 32 கிலோமீட்டர் தான் இந்த போக்குவரத்து நெரிசல் இருக்கும். அப்ப நான் வந்து மாலையே கிளம்பி கோயம்பேடு போய் பேருந்தை பிடிச்சி அங்கேயிருந்து கிளம்பாக்கம் போய் அங்க ஏறி பார்க்கக்குள்ள எனக்கு பாதி உசுறு போயிடும். இன்னொரு சிக்கல் என்னன்னா, நான் அவசரம் அப்படின்னா நான் வந்து பேருந்தை போக முடியாது. அப்ப வந்து நான் வந்து இந்த தனியார் இந்த ஆட்டோ, அந்த தானி, அந்த சேவை தான் பயன்படுத்தணும். அதை நான் பயன்படுத்தினா 300 ரூபா 400 ஆகும். 32 கிலோமீட்டர் எவ்வளோ கேட்பான்? 500 ரூபா கூட ஆகும். அப்ப நான் வந்து அங்கேருந்து 500 ரூபா 800 ரூபா பயணம் காசுல நான் திருச்சிக்கோ இல்ல மற்ற ஊருக்கோ பயணம் போடுறேன்னா அந்த காசை நான் இங்கே செலவு பண்ணிடுவேன். அப்புறம் நான் அப்ப என்ன ஆகும்னா, வெளியூருக்கு போயிட்டு நான் வர்றப்ப சென்னையில கொண்டாந்து 7 மணிக்கு வர்றேன்ப்பா, 6 மணிக்கு வர்றேன்ப்பா. அவன் சொன்ன சென்னை வடபழனியா இருக்கும் இல்ல கோயம்பேடா இருக்கும். ஆனா இனிமே அவன் 7 மணிக்கு கணக்கு பண்ணுவான் சென்னைன்னு. அந்த சென்னை என்னவா இருக்கும்னா கிளாம்பாக்கமா இருக்கும். அப்ப 7 மணிக்கு ஒருத்தன் வர்றான் அப்படின்னா, இறங்குறான் அப்படின்னா, அவன் 9 மணிக்கு அலுவலகம் போகணும்னா இறங்கி பேருந்தை போக முடியுமா? பேருந்துல போனா போக்குவரத்து சாலை நெரிசல் இருக்காதா? அப்ப அவன் அதே போல தானியை பிடிக்கணும், தானியை பிடிச்சு போகணும். அப்ப இது தேவையில்லாத மக்களுக்கு ஒரு அலக்களிப்பையும் ஒரு மன உளைச்சலையும் நேர விரயத்தையும் பண விரயத்தையும் கொடுக்க போறதுதான் அந்த கிளாம்பாக்கம். இன்னொரு பக்கம் சொல்றாங்க ஓராண்டு தான் கோயம்பேடு பேருந்து நிலையம், ஓராண்டு தான், அதுக்கும் பிறகு கோயம்பேடு இருக்காதுங்கிறாங்க. என்ன பண்ண போறீங்க? ஆசியாவோட வந்து ஒரு பெரிய பேருந்து நிலையம்ங்கிறாங்க. கோயம்பேடு சரியாத்தான் இருக்குது. நிர்வாகத்தில் சில குளறுபடி இருக்கலாம், அங்கே சுகாதாரம் இல்லாமல் இருக்கலாம், அதை ஒழுங்குபடுத்துங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. கோயம்பேடு பேருந்து நிலையம்ங்கிறத மையப்படுத்தித்தான் இந்த போக்குவரத்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் உளவியலாக எல்லாருமே அவங்க இருக்கிற வாழ்விடத்துல அதை நோக்கி பயணிக்கிறாங்க. நீங்க கோயம்பேட்டை மாத்திட்டீங்க, என்ன பண்ண போறீங்க? எங்கேருந்து கொண்டு போக போறீங்க? அப்ப தேவையில்லாத வீண் வேலை இல்லையா? போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? ஒண்ணு வேண்டாம். இந்த வடபழனி வனசவாக்கத்துல சாலை எவ்வளவு மோசமா இருக்கு, நீங்க பயணிக்கவே முடியாதுங்க, அவ்வளவு மோசமா இருக்குங்க.
அவ்வளவு மோசமா இருக்கு. கேட்டா மெட்ரோங்கிறாங்க. சரி, மெட்ரோ இல்லாத, மெட்ரோ போடப்படாத மற்ற தெருக்களை பார்ப்போம். அங்க சாலை ஒழுங்கா இருக்குதா? இல்ல மெட்ரோ இங்க போடப்படாததுக்கு முன்னாடி இங்க சாலை சரியா இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. அடிப்படை அதாவது இந்த உட்கட்டுமானம்னா அது அடிப்படையே பேஸே வந்து சாலை தான். அந்த அதுவே சாலையே சரியில்லை. அப்ப கண்ணுக்கு தெரியக்கூடிய, நாம் தினமும் பயன்படுத்தக்கூடிய சாலையே இந்த லட்சத்து இருக்குன்னா, இவங்க 4000 கோடி திட்ட மதிப்பீட்டுல கட்டக்கூடிய, போடக்கூடிய வடிகாலும் வாய்க்காலும் எந்த லட்சணத்துல இருக்கும்? அந்த வடிகாலும் வாய்க்காலும் எந்த லட்சத்துல இருந்தா சென்னையில ஒரு நாள் மழைக்கு இந்த ஊர் தாங்காம வெள்ளக்காடா மிதக்குங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையங்கிறது அப்பட்டமான ஒரு தோல்வியான ஒன்னாதான் போய் முடிய போகுது. இது வந்து பல அந்தர் பல்ட்டிகளை திமுக அடிச்சு யூட்டன் பலதை போட்டாங்க. அதே போல கிளாம்பாக்கம் வாரத்தையும் விரைவில் யூட்டன் அடிப்பாங்க. அவங்க உடனே அந்த திறந்து 2 நாளைக்குள்ளேயே இங்க பயணம் பண்ண சிக்கலா இருக்குன்னு ஒரு செவத்தை இடிக்கிறாங்க. அப்ப என்ன நிர்வாகம், என்ன தொலைநோக்கு பார்வை? அப்ப மக்கள் காரி உமிழ்றாங்க, மக்கள் வெறுக்கிறாங்க, கோபப்படுறாங்க. மக்கள் இதை விரும்பல. யார் ஓட்டு போட்டானோ அவனே இந்த முடிவுக்கு தான் பேசுறேன்.